தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் 4 நிலையில் காலியாக உள்ள 3935 காலி இடங்களை நிரப்புவதற்காக டிஎன்பிசி குரூப் 4 போட்டித் தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. அதாவது கிராம நிர்வாக அதிகாரி, இளைநிலை உதவியாளர், நில அலுவலர் போன்ற பதவிகளுக்காக இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில், அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தேர்வு நடைபெறுகிறது. இதற்காக 4922 மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் 8,63,068 பெண்களும், 5,26,553 ஆண்களும், 117 மூன்றாம் பாலினத்தவர்களும், ஒட்டுமொத்தமாக 13,89,738 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றன. தலைநகரம் சென்னையை பொறுத்தவரை 311 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 94,738 பேர் தேர்வு எழுதுகின்றன. இந்த தேர்வு காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை இந்த தேர்வு நடைபெறும். இந்த தேர்வு பணிகளுக்காக சுமார் 4500 கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த தேர்வு நடைபெறும், அதாவது சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செம்மஞ்சேரியில் நடைபெறும் தேர்வு மையங்கள் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுத மாணவர்களிடம் இந்த தேர்வு எவ்வாறு அவர்கள் தயாராகி கொண்டு வந்தார்கள் அவரிடம் கேட்போம். நான் வந்து ஒரு வருஷமா இந்த டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன். இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நான் 2வது தடவை எழுதுறேன். நல்லா படிச்சிருக்கேன், பாஸ் ஆயிடுவேன் நம்பிக்கை இருக்கு. இது வந்து கிராம நிர்வாக அலுவலர். நான் வந்து குரூப் 4 எக்ஸாம்ல கிராம நிர்வாக பள்ளியாளர் போஸ்டுக்காக நான் எழுதுறேன். என் பேர் ஹரிச்சந்தர். நான் காரப்பக்கத்துலேருந்து வரேன். இந்த எக்ஸாம் பண்ணி 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பாக பாஸ் ஆகிடுன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நான் வந்து விஏஓ போஸ்டிங்காண்டி ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன். அது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆசை இருக்கு. என் பேர் ராஜேஸ்வரி. நான் ஈஞ்சம்பாக்கம் வெட்டுவாங்கனிலேருந்து வந்திருக்கேன். 2 to 3 இயர்ஸாக நான் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுத போகிறேன். ஸோ விஓ ஆஃபீஸர் போஸ்டிங் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படம் நல்லா நான் எழுதிடுவேன்னு நினைக்கிறேன்.